பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். திருமணம் ஆகலையா? நீங்க ஒரு ஆண்களா? இப்ப நம்ம படிக்கிறோம். ஒரு 5 சப்ஜெக்ட் இருக்கு. ஒரு சப்ஜெக்ட்ல நமக்கு அதிக மார்க் வரல. அது சம்பந்தப்பட்ட புரிதல் குறைவா இருக்குது. நாலேட்ஜ் குறைவா இருக்குன்னா நம்ம என்ன பண்றோம்? அந்த சப்ஜெக்ட்ல நம்ம ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் போறது, டியூஷன் போறது இந்த மாரி பண்ணி, நம்மளுடைய அறிவாற்றல அது சம்பந்தப்பட்ட நாலேட்ஜ் அதிகமா வளர்த்துக்கிறோம் இல்லையா? ஒரு மதிப்பெண்ணுக்காக அதிகமான ஒரு நேரம் ஒதுக்குறோம் இல்லையா? அந்த மாதிரி நம்மளுடைய ஜாதகத்துல ஒரு ஆணுடைய ஜாதகத்துல சுக்கிரன் கிரகம் பலகீனமாக இருந்தால், அதனுடைய அதிர்வலைகள் குறைவாகவோ, வக்ரமாகவோ, பகை கிரகங்களுக்கு நடுவுலயோ அல்லது பாவக அடிப்படையில பலகீனமாக இருந்தாலோ, திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது பலகீனமாகவும், திருப்தி இல்லாமலும், காலதாமதமாகவும், மேரேஜ் லைஃப்ல பிரச்சனையும், கணவன் மனைவி பிரச்சனையும், ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை எல்லாமே ஒரு ஆண்களுடைய ஜாதகத்துல இருக்கும். ஒண்ணுங்களா? இத சரி பண்ணிக்க நம்ம என்னென்ன பண்ணலாம்? இப்ப எப்படி ஒரு வராத சப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் போறோமோ, எப்படி நம்மளால முடியாத ஒரு விஷயத்த நம்ம பிராக்டிஸ் பண்ணி வர வைக்கிறோமோ, அதே மாதிரி தான் ஜோதிட சாஸ்திரம் அப்படிங்கிறது. நம்மளுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் அப்படிங்கக்கூடிய கிரகத்தை பலப்படுத்துறதுக்கு நெறைய பரிகார முறைகள் இருக்கிறது. அதுல தந்திர பரிகாரம், இறைவழி பரிகாரம், இயந்திர பரிகாரம், மந்திர பரிகாரம் அப்படிங்கிற மாரி பரிகார முறைகள் இருக்கிறது. அந்த மாரி பரிகாரங்கள் பண்ணும் பொழுது, அந்த கிரகங்களுடைய வைப்ரேஷன் அதனுடைய ஆற்றல் அதிகரிக்கும். அதுக்கு பேரு தான் பரிகாரங்கள். அதன் பெயர் தான் ஜோதிட சாஸ்திரப்படி நம்ம வாழ்க்கைய வடிவமைச்சுக்கக்கூடிய ஒரு வழி. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? திருமணமாகாதவர்கள், நம்ம ஒரு கிரகத்தினுடைய பலகீனம் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு சுக்கிரன பலப்படுத்தணும். சுக்கிரன் அப்படின்னா என்னங்க? நெறைய பேருக்கு தெரியாது. சுக்கிரன் அப்படிங்கிறது மகாலட்சுமி அப்படின்னு சொல்றாங்க ஜோதிட சாஸ்திரத்துல. உங்க ஊருக்கு அருகாமையில் அல்லது உங்க ஊர்லயே இருக்கக்கூடிய நல்ல வழிபாடு நடக்கக்கூடிய பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தாயார், அதாவது மகாவிஷ்ணுவினுடைய மனைவியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி தான் சுக்கிரன். இதுதான் தாயார். தாயார சுவாமி தரிசனம் பண்ணுங்க. அபிஷேகங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவி பண்ணுங்க. பால், பன்னீர், இளநீர் இந்த மாதிரி பண்ணுங்க. ஆராதனைக்கு உங்களால முடிஞ்ச தீபங்கள், தூபங்கள், எண்ணெய்கள் கொடுங்க. அலங்காரத்துக்கு பூக்கள், வஸ்திரங்கள் கொடுங்க. ஆண்களுக்கு தொடர்ந்து பண்ணிட்டே இருங்க. ஒரு சில பேருக்கு ஒரு வாரத்திலேயே கனெக்ட் ஆகலாம். ஒரு சில பேருக்கு 3 வாரங்கள் ஆகலாம். வெள்ளிக்கிழமை நாள் சுக்கிர பகவானுக்கு மகாலட்சுமிக்கு உகந்த நாளுங்கிறதுனால வெள்ளிக்கிழமையில அதிகாலையில நடக்கக்கூடிய பூஜைகள்ல உங்களுடைய அலங்கார பொருட்கள், பூக்கள், தீபதூப பொருட்கள், அபிஷேக பொருட்களை தானமாக கொடுங்க. திருமணம் கட்டாயமா நடக்கும். கிரகம் கட்டாயமா எனர்ஜி ஆகும். மகிழ்ச்சி. மேலும் தொடர்ந்து பேசுவோம். பரிகாரங்கள் 100% வேலை செய்யும். நன்றி, நன்றி, நன்றி.